இதுதான் எங்க வீட்டோட பூஜை ரூம். ஏன் கார்த்தி, நீ அண்ணத்தை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் அவ இந்த பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டு இந்த விளக்க தானே ஏத்திருப்பா. அவளால இந்த வீடு வெளிச்சமாயிருச்சுன்னு உங்க அப்பா சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாரே. சொல்லு. அப்ப மட்டும் இல்ல, இப்போ எரிஞ்சிட்டு இருக்க இந்த விளக்கையும் அண்ணன் தான் ஏத்துனான். அண்ணத்தினால இந்த வீடு வெளிச்சமாயிடுச்சுன்னு அப்பா சந்தோஷப்படுறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணன் முதல்ல இந்த கிச்சன்ல தானே வந்து ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சிருப்பான். சொல்லு கார்த்திக். இப்பவும் அண்ணன் தான் வீட்டுல பால் காய்ச்சறான். பால் காய்ச்சறது மட்டும் இல்ல, இந்த மொத்த வீட்டுக்கும் விதவிதமா அவதான் சமைச்சு போடுறான். இந்த கிச்சன் அண்ணத்தோட ராஜ்யம். போலாமா? இதான் ஏறும். இப்போ அண்ணத்தோட ரூமும் இதான் இல்ல? அதையே சொல்லல. நியாயமா பார்த்தா இது நம்மளோட ரூமா இருந்திருக்கணும். இந்த ரூம்ல தான் நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகி ஹாப்பியா போயிருக்கணும்னு நினைச்சோம்ல. நாம நினைக்கிறது நம்ம லைஃப்ல நடந்துட்டா இருக்கு. தேவைப்படுறப்போ நடந்ததை நினைச்சுக்கிற வேண்டியதான். என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது கார்த்தி. ஒன்னு நினைக்க கூடாது, நினைச்சிட்டான் அதை அடையாம விடக்கூடாது. கீழே போல மேம். நில்லு கார்த்தி. இங்க தப்பிச்சு ஓடுற? நான் எதுக்கு தப்பிச்சு போகணும்? நான் எதுக்கும் தப்பிச்சு போல. நான் என் வாழ்க்கையை தேடி போறேன். நீயும் வாழ்க்கையை தேடிக்கோ. அது முடியாது கார்த்தி. முடியாத, நீ தனியா தான் நிக்கணும். போலாம். கார்த்திக் போ. கார்த்திக், உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை இதுன்னு நீ கூடிய சீக்கிரத்திலேயே தெரிஞ்சுப்ப. என்ன சொன்ன ரம்யா? சொல்லு, இப்ப நீ என்ன சொன்ன? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, அப்பா கூப்பிடுற டைம் ஆயிடுச்சுன்னு வா போலாம். சரி, கீழே போ, வரோம். சரி. நீ போங்க மிஸ்டர் கார்த்திக், டைம் ஆச்சு, போலாமா?